ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு கன்னட கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமாவாக ரீசெண்டாக வெளியான அஞ்ஞாதவாசி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துருவோம். படத்துடைய கதைக்களமே 1990களில் ஒரு கிராமத்தில் நடக்கிறதாகத்தான் அந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அங்கே கோவிந்து அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்காப்புல. அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த ஊரில் சும்மா ஐவாஷிக்குன்னே பல வேலைகளை பண்ணுற மாதிரி அந்த ஊரில் ஐவாஷிக்குன்னே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஏன் இதை நான் ஐவாஷிக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, கடந்த 20-25 வருஷமாக அந்த ஊரில் ஒரு தப்பு தண்டா சின்ன பிட்பாக்கெட் கேஸ் கூட அந்த ஊரில் கிடையாது. ஸோ இந்த கொள்ளைன்னு எந்த விஷயமும் அங்கே அரங்கேறினதே கிடையாது. அதனாலேயே சும்மா போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது பேரளவில் அந்த ஊரில் இருக்குது. அங்கே இன்ஸ்பெக்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லி இவரும் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அதான் கேஸே கிடையாது, வேற என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் இவருடைய விவசாயம் அப்படி இப்படின்னு சொல்லி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம கதாநாயகன். இப்போ அதே ஊரில் ஒரு பண்ணையார் மாதிரி ஒரு பெரிய லேண்ட்லார்டு மாதிரி ஒரு நபர் சீனிவாசையா அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்புல. அந்த ஆளை பல பேர்த்துக்கு பிடிக்காது. இருந்தாலும் அந்த ஆள் ஒரு டெரர் பீஸு அப்படிங்கிறனால அந்த ஆளை போய் எழுத்துக்கிறதுக்கோ இல்லை எழுத்து பேசுகிறதுக்கோ கூட அந்த ஊரில் எல்லாத்துக்கும் பயம். யாரும் பேசுகிறதே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு நாள் நம்ம கதாநாயகன் அவருடைய சொந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க தருணத்தில் அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சார், ஒரு டெத் ஆகி போச்சு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. யார் அப்படின்னா நம்ம சீனிவாசையா தான் அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னங்க சொல்கிறீங்க, நல்லா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம கதாநாயகன் அங்கே போகிறாப்புல. அங்கே போனால் ஏற்கனவே ஊர் ஒன்று கூடி இருக்காங்க அங்கே. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் அங்கங்கே சுற்றி பார்க்குற நம்ம கதாநாயகன் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து, ஒரு நிமிஷம், யாரும் எந்த விஷயத்துலையும் சத்தம் போடாதீங்க, ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறேன், இது ஒரு கொலை, எல்லாரும் அமைதியாக இருங்க, அடுத்து இந்த கேஸை எடுத்து நானே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாரு எல்லாருக்கிட்டையும். ஊரில் இருக்கவங்க எல்லாரும், யோ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஊரில் சின்ன ஒரு பிட்பாக்கெட்டு பிளேடு கேஸ் கூட எவனும் மாட்டினதில்லை 20-25 வருஷமாக. ஒரு கொலையை பண்ணிடுறானா, அதுவும் யார், இந்த ஆள் நிமிந்து பார்த்து பேசுறதுக்கே ஊரில் எல்லா பயிலும் பயப்படுறான், இந்த ஆளை ஒருத்தையும் போட்டு தள்ளியிருக்காங்கிற, அதுவும் வீட்டுக்கு வந்து இத்தனை பேர் இருக்கும்போது எதாவது நம்புற மாதிரி சொல்லியா நீங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்ல போக, அதெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், அடுத்தடுத்து ப்ரொசீஜர்ஸ் என்னவோ, போலீஸ் ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அதை நான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறேன், குற்றவாளி யார் அப்படிங்கிறத கூடிய விரைவில் கண்டுபிடிச்சி நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை கையில் எடுக்கிறாப்புல. இப்போ இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு கால் பண்ணி சொல்லி அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டிஸை அவர் கையில் எடுக்கிறாரு. இதுக்கடுத்து உண்மையாகவே இது கொலை தானா, அப்படி கொலையாக இருந்தால் அந்த கொலையாளி எப்படி இந்த கொலையை பண்ணியிருக்க முடியும், முதல்ல அந்த கொலையாளி யார், இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கிருஷ்ணராஜ் அப்படிங்கிற நபர் எழுதி ஜனார்தன் சிக்கண்ணா அப்படிங்கிற நபர் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த ஜனார்தன் சிக்கண்ணா இருக்கார்ல, இவர் 2018 குல்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று இயக்கியிருந்தாப்புல, ஒரு சைபர் த்ரில்லர். அதுவே ஒரு வித்தியாசமான சூப்பரான படம் தான் அது. ஒரு சில இடங்களில் ஒரு மாதிரி போனால் கூட ஒரு சில இடங்களில் சூப்பராக போகும் அந்த படம். அந்த படம் ஏற்கனவே விமர்சனம் பண்ண படம் தான், ஒரு நல்ல படம் தான். அந்த படம் பார்க்கணும் அப்படின்னா கூட பாருங்கள். ஸோ அதனாலேயே இந்த படம் பார்க்குறதுல எனக்கு 2 எதிர்பார்ப்பு இருந்தது. ஒன்று, இந்த ஜனார்தன் சிக்கண்ணா அப்படிங்கிற பேர். இன்னொன்று, இது ரங்கையனா ரகு நடித்த ஒரு படம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு ரங்கையனா ரகு நடித்த படமே பல கன்னட படங்கள் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். 2024 இதே ரங்கையனா ரகு நடித்த ஷாக்கஹாரி அப்படின்னு சொல்லி ஒரு படம், இதே மாதிரியே ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, செம்மையான ஒரு படம் இது. அந்த படத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு போய் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் முடிச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். அதுவும் இதே ரங்கண்ணா ரகு நடித்த ஒரு படம் தான். அதனாலேயே இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் அதனுடைய டச் இருக்கும், அந்த ஷாக்கஹாரி மாதிரியே இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதனால தான் சரி இந்த படத்தையும் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தது. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு சில விஷயங்கள் எனக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னே தோணுச்சு. அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரங்கையனா ரகு தான் அந்த லீடாக பண்ணியிருக்காரு. பாவனா கவுடா அவங்க ஒரு கதாபாத்திரம் அதிகமாக நான் பேச முடியாது, ஸ்பாய்லர் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து. அதே மாதிரியே சித்து மூலிமணி அவரும் ஒரு ரோஹித்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஈஸியான ஒரு கதாபாத்திரங்க, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குது. அது நல்லாவே பண்ணியிருந்தார் சித்து. இது போக சப்போர்ட்டிங் காஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதைக்களம் 1990 நடக்கிறதாக தான் அந்த கதைக்களம் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெட்ரோ எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்பகத்தன்மையோடு கொண்டு வரணும். அது ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், அத்வைதாவுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், சரண்ராஜுடைய மியூசிக்காக இருக்கட்டும், இது 3ம் தான்
அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இந்த படம் பார்க்கும்போது இப்போ எடுத்த படம் அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டான். உண்மையாகவே 1990 நடக்கிற ஒரு கதை தாங்க, அப்போ எடுத்த படம் தான் போல். நம்ம கேடிவியில் பார்த்தா படம் எப்படி இருக்கான், அந்த மாதிரி ஒரு ஃபீலை அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட சூப்பராக விட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாகவே இந்த ஃபஸ்ட் ஆக்ட்டுங்கிறது எப்பயுமே 20-25 நிமிஷத்தில் மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு என்ன ஃபீலை கொடுத்துச்சு நான் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். இந்த படத்தையா சொன்னார் நல்லா இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக யோசிப்பீங்க. அதனால் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் ஏங்க என்ன 20-25 நிமிஷத்தில் டக்குன்னு கதாபாத்திரங்கள் இவ்வளோ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதானே, இன்னும் அதுக்கப்புறமும் 1-2 கதாபாத்திரங்கள் வந்து அங்கங்கே இடைச்சொருகளாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கவே ஒரு சாதாரண ட்ராமா, ஆனால் முன்னாடி ஏதோ லைட்டாக ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது ஏன் என்ன யார் அப்படிங்கிறதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் ஒரு நார்மல் ட்ராமா மாதிரி தான் போகுது. என்ன சொல்ல வராங்க இப்போ அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் அந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் தாண்டுற வரைக்கும் எனக்கு கொடுத்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுக்கப்புறம் பட்டுன்னு பரபரப்புடைய உச்சியில் போய் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சூப்பராக சில விஷயங்களை அட்டகாசமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தது இந்த டீமு. குறிப்பாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது நான் சொன்னனே, முதல் 2 மணி நேரம் தான் ஓடக்கூடிய படம்னு வச்சுக்கோங்களேன். முதல் 1 மணி நேரம் என்ன சொன்னாங்க நீங்கள் ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தோம் இல்லையா. இவங்க வச்ச ஒரு சீனுக்கும் சின்ன சீனுக்கு ஒரு அம்மாவுக்கு படையல் போடுற சீன் ஒன்று இருக்குது. அந்த படையல் போடுற சீனில் கூட எதுக்காக அந்த சீன் அங்கே வைக்கப்பட்டதுங்கிறதுக்கான அந்த லிங்க் கிளைமேக்ஸில் இருக்குது. அந்த அளவுக்கு முன்னாடி வச்ச அத்தனை சீனையும் முடிச்சு போட்டு கிளைமேக்ஸில் பெடல் எடுத்துட்டாங்க சும்மா பிச்சு. அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா, இல்லை கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இது கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா அந்த கணக்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். டெஃபினட்டாக படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பரவாயில்லைங்க, கம்மியான பட்ஜெட்டில் எப்படித்தான் கன்னட இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்து படங்கள் எப்படி நீங்கள் செதுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று கண்டிப்பாக வருது. டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னத்தங்க இதை போய் உட்காந்து பார்த்தோம் பாருங்கள் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு நிச்சயம் வராது. என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் டைமுக்கு ஒரு ஒர்த்தான வாட்ச் தான். இந்த படம் தாராளமாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே பெருசாக கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி இப்போல்லாம் நல்ல படமே கிடைக்க மாட்டேங்குது. நல்லா பாருங்கள், நம்மளுடைய வீடியோஸே பாருங்களேன், தம்ப்நெயில் பாருங்கள், ஹைலி ரெக்கமெண்டடுங்கிறதே வர மாதத்துக்கு 3 படம் 4 படம் வச்சா பெருசு. அந்த அளவுக்கு தான் நல்ல படங்களே சிக்குது. அப்படி ஒரு படம் தான் இது. இந்த வருஷத்தில் டெஃபினட்டாக கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு இதை நீங்கள் சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இவங்க ஒரு சில காட்சி அமைப்புகள் அது அவ்வளோதாங்க அப்படி தாங்க முடிச்சாங்கன்னு வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் கண்டிப்பாக ஒரு சில லாஜிக் மீறல்கள் இருக்குதுங்கிறது நமக்கு மைண்டில் பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. பட் இவங்க சொல்ல வந்த அந்த கதை, அது சொல்லப்பட்ட விதம் அப்படின்னு மொத்தத்தையும் பார்க்கும்போது இல்லைங்க தாராளமாக பார்க்கலாங்க, சூப்பரான படங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ நம்ம சைடில் இருந்து அகெயின் ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். முதல் 1 மணி நேரம் பொறுமை வேணும் அமைச்சரே, நிச்சயமாக சொல்லிட்டேன் உங்களுக்கு தோணும் இதில் என்ன இருக்குது இதையா சொன்னார் அப்படிங்கிற ஃபீல் வந்தே தீரும். மொத்த படத்தையும் பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான வாட்சாக இந்த படம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.